தற்போதைய அண்மை செய்தி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 6வது நாளாக பக்தர்கள் தரிசனம் செய்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாரல் மலையில் நனைந்தபடி ஐயப்பனை தரிசித்து வரும் பக்தர்கள். இதுகுறித்து விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஏமலதா. வணக்கம் ஏமலதா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு கடந்த 5 தினங்களாக பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,30,000க்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் இன்னைக்கு 6வது நாளான இன்று பாத்தீங்கன்னா சபரிமலையில சாரல் மழை பெய்துட்டு இருக்கு. இதுல பக்தர்கள் மலையில் சாரல் மலையில நடந்தபடியே பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவுல ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து உள்ளனர். தற்பொழுது பாத்தீங்கன்னா சபரிமலையில கடந்த சில தினங்களாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த நிலையில தற்பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவா இல்லை. இதனால பாத்தீங்கன்னா பக்தர்கள் எந்த சிரமமும் இன்றி சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவுல சபரிமலைக்கு கட்டுப்படுத்த முடியாம பக்தர்கள் வந்ததால கேரளா போலீசார் திணறி வந்த நிலையில் இந்த வருடம் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தேவசம் போர்டுடன் கலந்து ஆலோசித்து சில வழி நெறிமுறைகளை பின்பற்றுவதால பாத்தீங்கன்னா தற்பொழுது கூட்ட நெரிசல் குறைந்துள்ளது. ஆனா இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவில் சபரிமலைக்கு பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான நடவடிக்கைகளை தேவசம் போர்டு தற்பொழுது எடுத்துட்டு வராங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ஏமலதா.